Hello friends, welcome back to Happy Students YouTube channel. ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி நம்ம கேமில் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு கேமரா கிடையில ஸ்விட்ச் பண்ணி சீன்ஸ் பார்க்குறது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம கேம்குள்ளே வந்து ஒரு ஃபயர் எஃபெக்டோ அல்லது கார் கேம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம பவர் எடுத்தவொடனே ஒரு நைட்ரோ எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எப்படி நம்ம கேம்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது எப்படின்னா ஒரு பேரல் இருக்குது, அந்த பேரல் எரியுத மாதிரி ஒரு எஃபெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஃபெக்டை நம்ம மறுபடியும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஷூட்டிங் கேம்லாம் நீங்கள் விளையாடிருந்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு கிரானைட் ஏதோ ஒன்று தூக்கி போடும் அப்படின்னா அந்த கிரானைட் போயிட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே விழும். அந்த ஆப்ஜெக்ட் மேலே விழுந்த உடனே அது வந்து ஃபயர் ஆகி பேர்ன் ஆகிற மாதிரி நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேரல் வைக்க போகிறோம். அந்த பேரல் வந்து நம்ம ஃபயர் ஆகிற மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ அசெட் ஸ்டோர் போங்க. அசெட் ஸ்டோர் போயிட்டு நீங்கள் பேரல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி போயிட்டு சர்ச்சில் வந்து பேரல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் கீழே சர்ச் பண்ணி பாருங்கள், ஃப்ரீ அப்படின்னு எது இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இதுதான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த அசெட் செட் தான் நான் எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ எங்கே இம்போர்ட் பண்ணிக்கிங்களோ அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீஃபேப்ஸில் இந்த பேரல் இருக்குது. ஸோ இந்த பேரல் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பேரல் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேரலுக்கு வந்து ஒரு தீ பிடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போயிட்டு எஃபெக்ட்ஸில் பார்ட்டிகல் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டிகல் சிஸ்டம்ஸோட வேல்யூஸ் ஒன்று ஒன்றையாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை நம்ம சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வந்து இப்படி ரேண்டமாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரீஃபேப் ஸ்மாலர் பேரல் இதோட பொசிஷனை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி காம்போனன்ட் அண்ட் பார்ட்டிகல் சிஸ்டம் 1க்கு வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பார்ட்டிகல் சிஸ்டமும் இந்த பேரலுக்கு நேராக வந்துடுச்சு. ஸோ இதோட டியூரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ டியூரேஷனை நம்ம வந்து 15 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் ஓவர் லைஃப் டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 7.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஒரு ஸ்டார்ட் ஓவர் லைஃப் டைமை வந்து ஒரு 9.9 அல்லது 10 நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் ஓவர் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம். 1.3 அப்படின்ற ரேஞ்சுக்கு கம்மி பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த ஸ்டார்ட் ஓவர் சைஸ் அப்படிங்கிறத ஒரு 1.1 அந்த ரேஞ்சுக்கு நம்ம வச்சுட்டு, ஸ்டார்ட் ஓவர் கலரில் போயிட்டு நம்ம இந்த ஃபயருக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம இந்த இதோட எமிஷனுக்கு வரலாம். எமிஷனில் வந்து நம்ம வந்து ரேட்டோ எமிஷனுக்கு வந்து 20 கொடுக்கலாம். அண்ட் ரேட்டோ டிஸ்டன்ஸ் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 2 அப்படின்னு நம்ம ரேட்டோ டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஷேப்பில் வந்து நம்ம கோன் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் வந்து 0ன்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இதோட ரேடியஸை நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கணும். அண்ட் ஓகே, ஸோ இப்போது இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக கீழே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டிகல் சிஸ்டமை எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, -90 கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் சிஸ்டம் பாருங்கள். அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோட ரேடியஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பேர்னிங் எஃபெக்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ 0.6 அப்படின்னு இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் 0.75 கூட வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களோட ஃபயரோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 0.6
அண்ட் இதில் நீங்கள் வேறு செக் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. இதை வந்து கோன் அப்படின்ற ஷேப்பில் வச்சுக்கோங்க. ரேடியஸையும் எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுக்கோங்க. ஆங்கிள் முடிஞ்ச அளவுக்கு 0னே வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா சைஸ் ஓவர் லைஃப் டைம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த சைஸ் ஓவர் லைஃப் டைமை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட சைஸை வந்து நீங்கள் கர்வ்னு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு தேவைப்படுற எஃபெக்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா கீ வேணால் ஆட் கீ கொடுத்து அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அது டவுன்வர்ட் எஃபெக்டா இல்லை அப்வர்ட் எஃபெக்டான்றதை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ரொட்டேஷன் ஓவர் லைஃப் டைம். ஓகே, இந்த ரொட்டேஷன் ஓவர் லைஃப் டைமில் போயிட்டு இதை வந்து கர்வ் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி கர்வாக வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்வேர்டாக வேணுமா, டவுன்வேர்டாக வேணுமா? ஸோ இது வந்து இந்த கர்வ் அப்படிங்கக்கூடியது டிசைட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ரெண்டர். ஸோ இந்த ரெண்டர் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பில் போர்டு அப்படின்றத வந்து ஸ்ட்ரெச் பில் போர்டு அப்படின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்புறமா நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஒரே சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணலாம். அசெட்ஸ் போய்ட்டு க்ரியேட் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலுக்கு நேம் வந்து ஃபயர் எஃபெக்ட் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, இந்த ஃபயர் எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு இமேஜ் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக டெக்ஸ்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ஸோ textures.com அப்படிங்கக்கூடிய இந்த சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபயர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த இமேஜ் வரும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்ட இந்த அந்த இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். நான் இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இம்போர்ட் பண்ண இந்த இமேஜை இந்த ஃபயர் எஃபெக்ட்டு நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லெகசி ஷேடர்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்யூஸ் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த லெகசி ஷேடரில் டிஃப்யூஸ் அப்படின்னு போயிட்டு இந்த எஃபெக்ட் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட் அந்த மெட்டீரியலுக்கு வந்துடும். ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு லெகசி ஷேடர்ஸ் பார்ட்டிகிள்ஸ் போயிட்டு அடிட்டிவ் சாஃப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் தற்சமே நம்ம வந்து டிஃப்யூஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அந்த எஃபெக்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் பார்ட்டிகல் சிஸ்டம் வரோம். இந்த பார்ட்டிகல் சிஸ்டமில் இங்கே மெட்டீரியல் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து ஃபயர் எஃபெக்டை நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸோ இந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து லெகசி ஷேடர்ஸ் அண்ட் particles additive soft. ஓகே, ஸோ இந்த மாதிரி additive softலேயே வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கேமில் வந்து ஒரு ஃபயர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தீ பிடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம கேமில் என்ன எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா இது வந்து இப்போது 2 பேரலும் எரியிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு பேரலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நான் கீயோட இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேரல் ஒர்க் ஆகணும் இல்லை எரியணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் இல்லையா? அந்த ஸ்கிரிப்டே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கேம் ஸ்விட்ச் போகிறோம். இந்த ஸ்கிரிப்டை நம்ம எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பார்ட்டிகல் சிஸ்டமில் அசோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம போன தடவை வந்து 2 கேமராவை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றத கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம இந்த தடவை வந்து அந்த கேமரா ஆப்ஜெக்ட் வேண்டாம், நமக்கு வந்து ஃபயர் சிஸ்டம் வச்சுக்கலாம். ஃபயர் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ நான் ஏ அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபயர் சிஸ்டம் ஆக்டிவாக இருக்கணும். ஓகே,
நான் பி அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஃபயர் சிஸ்டம் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட்டி போயிட்டு யூனிட்டியில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கேம் 1ல் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எந்த ஃபயர் சிஸ்டம் வேணும்னு கேட்குது. நம்ம பார்ட்டிகல் ஃபயர் சிஸ்டம் இதை கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், பி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த பேரல் வந்து ஏரியல. ஸோ இப்போ நான் அதுவே ஏ கீ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேரல் தீ பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஷூட்டிங் கேம் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஃபயர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இந்த பார்ட்டிகல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் வந்து இது மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்களோ அதை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு இல்லையா, ஸோ இதோட ரேடியஸை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பீம் மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு கோன் மாதிரி ஆயிரும். ஸோ இதோட ஆங்கிளை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து மேலே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அந்தந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த பார்ட்டிகல் சிஸ்டம்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.